தவழ்ந்து காலில் விழுந்து பதவியை பிடித்த எடப்பாடி பழனிசாமி இந்த தன்மான மிக்க ஒரு விவசாயினுடைய மகனை பச்சையின்களே 10 ஆண்டு காலம் கையெழுத்து போட்டு ஒரு பைசா வாங்காத இந்த அண்ணாமலையை பற்றி சொல்வதற்கு எடப்பாடி பழனிசாமி என்கின்ற எந்த விதமான அதிகாரம் கிடையாது. இது அகந்தை, இது அகந்தை. 2026 புரட்சி தலைவர் நடத்திய இந்த கட்சி இது போன்ற கிழத்து தலைகள் என்று வழிநடத்திக் கொண்டிருக்கின்றீர்கள். தூக்கி எறியப்படுவீர்கள். எதுக்கு நாங்க போய் சூசைட் பண்ணிக்கிற களத்துல உழுவுறதுக்கு போக மாட்டாங்க. பிஜேபி நோட்டாவோட போட்டி போட்டுட்டு இருக்க கட்சியோட பழனிசாமியோட போகணுங்கிறீங்களா நீங்க? அதுக்கு நாங்க தூக்குமாடி கூட தொங்கிடுவோம். பிரச்சனை என்ன, இப்ப எடப்பாடி எடுத்துங்களேன், இவருக்கு நம்ம உலகத்துல டொனால்டு ட்ரம்புக்கு அப்புறம் இவருக்கு தான் அச்சுறுத்தல் இருக்க மாதிரி, த்ரெட் இருக்கிற மாதிரி இவர் காமிச்சிட்டு இருக்கிறார். இவர் யார் என்ன பண்ண போறாங்க? இவர் போறாருன்னா 5000 போலீஸ் நிக்கிறாங்க, தெருவில் ரோட்ல நிக்கிறாங்க. இவருக்கு என்ன அப்படி பிரச்சனை இருக்குது? இவர் சாதாரண ஒரு பினாமி, சாதாரண ஒரு தரகர். இவர் காசு வாங்கி கொடுத்தாரு, ஜெயலலிதா காசு வாங்கி கொடுத்தாரு, சசிகலா காசு வாங்கி கொடுத்தாரு. இப்ப 2 பேருக்கும் துரோகம் பண்ணிட்டு இப்ப இருக்கிறார் அவர் தான். அதுதான் இவர் கவுன்சிலர் கூட லாக் இல்லாத தமிழ்நாடு முதலமைச்சரா இருக்கிறார். அதான் எங்களுக்கு எல்லாம் ஏத்துக்க முடியல. இவர் என்ன நினைச்சிட்டு இருக்காரு? இவருக்கு மக்கள் ஓட்டு போட்டு இவரை தேர்வு பண்ணிருக்காங்க நினைச்சிட்டு இருக்காரு. ஜெயலலிதா ஓட்டு போட்டாங்க, அது தவறா ஓட்டு போட்டுட்டாங்க. இப்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க மக்கள் ஏன் ஓட்டு போட்டோன்னு. இவருக்கு இப்போ 5000 போலீஸ் நிக்கிறது, பெண்கள் எல்லாம் வெயில நின்று மழையில நின்று இருக்காங்க. அதெல்லாம் ஏத்துக்க முடியாது. சார் உங்க மேலே கேஸ் போட்டு எவ்வளவு கேஸ் வேணா போட்டேன். அதை பத்தி நாங்கெல்லாம் அரசியல் பொது வாழ்க்கையில இருக்கு எத்தனை வேணா போட்டு விட்டுரும். அதை பத்தி எங்களுக்கு கவலையே கிடையாது. எங்களுக்கு தான் மக்கள் மத்தியில சேர்க்கணும், இந்த செய்திகள்லாம் சேர்க்கணும். பொலிட்டிஷியன் மேல கேஸ் போட்டா பரவாயில்ல, ஒரு கார்ட்டூனிஸ்ட் இது தவறானது. பாலா மேல